வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் இடையிலான உறவு என்பது ஒரு ஸ்டாம் என்ன டீ கப்பை தாண்டி அது பெருசாக இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா முதலமைச்சர் சேச்சருக்கு பதில் சொன்ன பிறகு எம்பிக்களோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ ரியாக்ட் பண்ணுறாங்க, பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடக்காதுங்கிற நிலைக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே இது சார்ட் அவுட் ஆகிறத நோக்கி நகர்கிறதா அல்லது பஸ்ட் ஆகக்கூடிய இடத்தை நோக்கி போதா, எப்படி பார்க்குறீங்க சார்? பஸ்ட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. பஸ்ட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், சார்ட் அவுட் ஆகிடும் தான் எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது. பட் டேமேஜ் நடந்துருச்சு. இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இயல்பு நிலை திரும்புறது ரெண்டு பேருக்கும் நல்லது. இது ஆனால் ரெண்டு பேருமே அதில் கவனம் செலுத்தலை. இப்போ 22ஆம் தேதி பிறகு தான் இவங்க கமிட்டி போட போகிறாங்க. பேக்டோர் சேனல்ஸ் கூட வந்து ஓப்பன் அவுட் ஆகலைன்றாங்க. ஆகவே இதை பார்க்கும்போது 3 to 4 வீக்ஸ் ஆகும் போல் இருக்குது. மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன், ஏப்ரலில் தான் எலெக்ஷன் நமக்கு. ஸோ இது மார்ச் 20 தேதி வரைக்கும் கூட போகும். அப்படி கூட இது நடக்கலாம். ஸ்டாலின் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. இது பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. 11th ஹவரில் காம்ப்ரமைஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. பட் 11th ஹவரில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுல இருக்க பெரிய ரிஸ்க் என்னென்னா, கீழே ஓட்டு ஜெல் ஆகாது, டேமேஜ் நடந்துடும். 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அந்த மாதிரி ஆன மாதிரி ஒரு இது நடந்துடும். அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. இங்கே ஸ்டாலின் தெளிவுபடுத்திட்டாரு. காங்கிரஸ் ஹைகமாண்ட்லேருந்து பதில் எதுக்குமே சொல்லலை. பட் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, நாராயணசாமிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கு அவங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டு ராகுல் காந்தி சந்திச்சிருக்காரு. பட் அது எதுவும் இதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுங்க, பேசாதீங்கிறதுக்கான 2 பேரை கூப்பிட்டு பேசி சந்திச்சு மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் நேற்றைக்கு கூப்பிட்டு சந்திச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசப்பட்டதுங்கிறது வரல. அது வாய்ப்பூட்டா அல்லது கன்சிஸ்டண்ட்டாக பேசுங்கிறதுக்கான க்ரீன் சிக்னலாங்கிறது தெரியல. அது இனிமேல் தான் தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாக்கூரையும் ராகுல் கூப்பிட்டு பேசியிருக்காருன்னா we have to wait and watch their behavior. அவங்க சைலண்ட் ஆகிடுறாங்க, சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்கன்னா ஓகே, மெசேஜ் ஹஸ் பின் கன்வேட், காங்கிரஸ் வந்து ஹஸ் ஜெட்டிசன்ட் தி டிமாண்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை அவங்க தொடர்ந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஓயலைன்னா. பீகாரினுடைய 10,000, அசாமில் 8,000 என்பதை போல் இப்போ தமிழ்நாட்டுக்கு 5,000 ரூபாய் அப்படின்னு காலையில் டெபாசிட் ஆன பிறகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. 1,31,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு 3 மாதம் அட்வான்ஸ் ப்ளஸ் சம்மர் சிறப்பு இதுவாக சேர்த்துருக்குறாங்க ஒரு பேக்கேஜ் அப்படின்னு. அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2,000 நாங்கள் கொடுப்பேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னும் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கப்புறம் இதுதான் நார்மா? டிஎம்கே இதற்காக தான் ஒரு கூட்டணி மற்ற விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இதுதான் நியூ நார்ம். இனிமேல் இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. பீகாரில் வந்து எப்போ 2 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்க நீங்கள் வாங்கிக்கலாம், அட்வான்ஸாக 10,000 ரூபாய் வாங்கிக்கோங்க. கவர்மெண்ட் வந்தோன்னா 1,90,000 ரூபாய் கொடுப்போம், நீங்கள் ஸ்கீம்ஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கு எந்த தொழிலும் செய்ய விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த 10,000 வச்சுக்கோங்கன்னாங்க. உலகத்திலேயே வந்து ஒரு புது விதமான ஒரு மேனேஜ்மெண்ட் தியரியை, ஃபினான்ஷியல் தியரியை பிஜேபி கவர்மெண்ட்டும் என்டிஏ கவர்மெண்ட்டும் சேர்ந்து பஞ்சாபில், பீகாரில் பண்ணாங்க. இட் வாஸ் அ ப்ரூட்டல் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைக். 10,000 ரூபான்றது 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவி, ஸ்கீம்ஸுக்கான கடன் உதவி, லோனு 1,90,000 நீ வாங்கிக்கலாம், இந்த 10,000 முதல்ல வச்சுக்கோ. ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, தையல் தொழில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணிவிட்டு அதில் வந்து நீ வந்து தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தீங்கன்னா போதும், 1,90,000 ரூபாய் வரைக்கும் நீ வாங்கிக்கலாம். உனக்கு எந்த தொழிலுமே பண்ண விருப்பம் இல்லையா, பரவாயில்ல, இந்த 10,000 அப்படியே வச்சுக்கலான்றது வந்து வார்த்தைகளால் விவரிக்க தேவையில்லாத ஒரு அப்பட்டமான, எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு ஊழல். அரசே செய்த கையூட்டு, அரசே கொடுத்த கையூட்டு. அதில் பெண்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா வீட்டுக்கார கணக்குலலாம் போட்டிருக்காங்க. அது இப்போ ரிட்ரைவ் பண்ணதான் தெரியுது. பேங்க் அக்கௌண்ட் இல்லாத லேடிஸ்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேர்லலாம் போட்டிருக்காங்க. இப்போ போய் அதை ரிட்ரைவ் பண்ணுறாங்க. 1,25,00,000 பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பேசப்பட்டது இது பிரைப் இல்லையானும் போது, ஏன் தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மகாராஷ்டிரா எல்லாம் மாதம் 1,000 ரூபாய், 1,500 ரூபாய், 2,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுவும் பிரைப்பு தான்டாங்க. ஆக்சுவலாக அதுவும் பிரைப்பு தான். நீ வந்து நேரடியாக ஊதியம் இல்லாத, சுகாதாரத்திற்கும் கல்விக்கும் செலவிடப்படாத எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கைவிட்டு தான். இதில் ஒரு புது ட்ரெண்டை வந்து பீகாரில் மோடி கவர்மெண்ட்டு, நிதிஷ் கவர்மெண்ட் ஆரம்பிச்சுது. அதோட தொடர்ச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து அசாமில் 8,000 ரூபாய் கொடுக்குறது முடிவு பண்ணிட்டாங்க. 1,000 ரூபாய் 3 மாதத்துக்கு. இந்த கோடைக்கால சிறப்பு நிதி இதுவரைக்கும் இந்த கான்செப்டே எங்கேருந்து வந்தது? 21 அதிகாரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அது 23 செப்டம்பரில் 27 மாதம் பொறுத்து தான் நீங்கள் அமல்படுத்துறீங்க.
அமல்படுத்தும் போது 23லேருந்து 24 ஒரு செப்டம்பர் வந்தது, 25 ஒரு செப்டம்பர் வந்தது, 26 ஒரு செப்டம்பர் வந்தது. ஸ்கீமை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண பிறகு 3 கோடை பருவங்கள் கடந்திருக்கின்றன. அப்போல்லாம் இல்லாத அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மீது இப்பொழுது என்ன வந்தது? அப்போ இதுவும் வந்து பீகாரில் மோடி கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு ப்ரூட்டல் பிரைப் மாதிரி அரசே நேரடியாக கொடுக்கக்கூடிய கையூட்டு தான். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பட் இதுதான் நியூ நாம். இனிமேல் வந்து எந்த ஒரு அரசையும் அதிகாரத்தில் உட்கார வச்சிட்டிங்கன்னா இறக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. அதுதான் இப்போ எஸ்ஒய் குரேஷி மாதிரி பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தப்ப முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்எம் குரேஷி சொன்னது 6 மாதங்களுக்கு முன்பு எந்த நியூ ஸ்கீம்ஸையும் அமல்படுத்தக்கூடாது. அத்தகையது ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸை தேர்தல் ஆணையம் போடலைன்னா இனிமேல் எந்த கவர்மெண்ட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் ஒன்ஸ் பவருக்கு வந்துட்டாங்கன்னா குறைஞ்சது 2 டேர்மாவது அவங்க இருப்பாங்க மினிமம். அது 3 டேர்ம் 4 டேர்ம் கூட போகலாம், பட் மினிமம் 2 டேர்ம் இருப்பாங்க. ஏன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டை இது ஆப்லிட்ரேட் பண்ணிடுது. திடீர்னு காலைல அக்கௌண்ட்டை திறந்து பார்க்கும்போது 5,000 ரூபாய் வந்திருக்குன்னா அது கொடுக்குற லாஜிக் என்ன? 1000 ரூபாய்னா கூட சரி, 3000 ரூபாய் 2000 ரூபாய் கோடை பருவத்துக்கு எப்போ நீ வந்து இது வரைக்கும் கொடுத்தீங்க? கடந்த 3.5 நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பித்து 3 கோடை பருவங்கள் கடந்து விட்டன. 23 சம்மர், 24 சம்மர், 25 சம்மர். எலெக்ஷன் வருதுன்றதுனால இந்த சம்மர். இப்போ என்ன நடக்க போகுது? ஜெயிச்சு வந்தோடனே பல நாளுகள் எண்ணிக்கை பெரிய அளவில் குறைக்கப்படும். மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி எல்லாரும் மாட்டாங்க. பீகாரில் நடந்த மாதிரி குறிப்பாக மகாராஷ்டிராவில் 1/3 கட் அவுட் பண்ணாங்க. 2000 ரூபான்னு இவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இதை சஸ்டெயின் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இப்போயே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 15,000 கோடி ஆகுது. 5 மாதங்களுக்கு 75,000 கோடி. இது 2000 ரூபான்னு போது 1.5 லட்சம் கோடி. 26-31 ஆட்சி காலத்தில் 1.5 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட எங்கே பணம் இருக்குது? தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் உழைச்ச காசை கேட்கும்போது கௌரவ விரிவுரையாளர்கள், ஓய்வு பெற்ற பலன் வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள் உழைச்ச காசுக்கு அவன் தெருவில் இறங்கி போராடும் போது அவன் வயிற்றில் அடித்த ஒரு அரசு, எல்லாத்துக்கும் பணம் இல்லைன்னு கையை விரித்த நிதித்துறை செயலர் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை மூலமும் 2000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 2000 ரூபாய் கொடுப்பாங்கன்னா 26 இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா 26 to 31 இவர்களுக்கு 1.5 லட்சம் கோடி தேவைப்படும். 1.5 லட்சம் கோடி இவர்களுக்கு தேவைப்படும். எப்படின்னா பலனாளிகளுடைய எண்ணிக்கை 1,31,00,000. 1,31,00,000 பேருக்கு உங்களுக்கு வந்து இப்போ செலவாகிறது ஆண்டுக்கு 17,000 கோடி சம்வேர் அரவுண்டு. நீ இது எப்படியே டபுள் ஆக்குனா 30,000 கோடி மினிமம் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் வச்சாலே குறைஞ்சது 1.5 லட்சம் கோடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. 1.5 லட்சம் கோடினா 40,000 கோடி மாதந்தோறும் நீங்கள் 26லேருந்து 31 வரைக்கும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வந்தால் கொடுக்க வேண்டியிருக்கு. எங்கிருந்து கொடுப்பார்? எங்கிருந்து எடுக்க முடியும்? எங்கிருந்து நீங்கள் எடுக்க முடியும்? இல்லை, கடந்த காலத்தில் அதுக்கான நிதி ஆதாரங்களை சொல்லணும்னு போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து காத்தில் பறக்க விடப்பட்டிருக்கு. எல்லா விதமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் காற்றில் பறக்க விடப்படுகின்றன. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது திமுக மட்டும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை. இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழி காமிச்சார். என்டிஏ அரசு பீகாரில் வழி காண்பித்தது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒருபடி மேலே போயிருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. 2000 ரூபாய் உயர்த்திட்டாங்க. 1000 ரூபான்றது 2000 ரூபாய். பல நாடுகளின் எண்ணிக்கை 1,30,00,000. நீங்கள் 1,30,00,000 பேருக்கு 2000 ரூபான்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 15,000 to 17,000 கோடி. ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் நான் சொல்கிறேன். நீ 2000 ரூபாய் கொடுக்கும்போது 30,000 கோடி ஆகுது. குறைஞ்சது 30,000 கோடி, மினிமம் 30,000 கோடி ஆண்டுக்கு. 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு வருது. 15 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு எங்கே இருக்குது? அதில் எலெக்ஷன் இயரில் வரும்போது நீங்கள் கூடுதலாக அதில் இன்னமும் கூட கொடுப்பீங்க. பொங்கல் வேறு இருக்குது. எலெக்ஷனுக்கு நெருக்கத்தில் வர பொங்கல் டபுளாக இருக்குது. எலெக்ஷன் முக்கத்தில் 75,000 கோடியாக இருக்கிறது அப்படியே 1.5 லட்சம் கோடியாக மாறுது. 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடியை எங்கிருந்து ஸ்டாலின் எடுப்பார்? இப்போ சொல்லுங்க. லாஸ்ட்டு 45 நாளில் பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட 3,000 அந்த மாதத்திற்கான உரிமை தொகையோடு சேர்த்து ஒரு 45 நாளில் 9,000 ரூபாய் போய் சேர்ந்து. ரொம்ப அழகான புள்ளி வருங்க. நீங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப அழகான புள்ளி வரும். 45 நாட்களில் 9,000 ரூபாய் போயிருக்கு. பீகாரில் கொடுத்த 10,000 மீட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்பிளிட் அப்பாக கொடுக்குறாங்க. நம்ம ஸ்பிளிட் அப்பாக கொடுத்துட்டாங்க. 45 நாளில் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நெருங்கிடுச்சு. இது லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஆப்லிட்ரேட் பண்ணுது. கஜானா காலி. போராடக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியரிடமும் பல்வேறு தரப்பினரிடம் இந்த அரசு சொல்லக்கூடியது என்ன? பணம் இல்லை. இப்போ இது எங்கே இந்த பணம் வருது? அவங்க அத்தனை பேரும் கேட்குறத கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இப்போ 20,000 கோடிக்கு மேலே வராது. வேற நீங்கள் 1.5 லட்சம் கோடி செலவு பண்ண போகிறீங்க. எங்கேருந்து எடுப்பீர்கள்? இந்த ஸ்கீமை லாங் டேர்மில் இவங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. 1.5 லட்சம் கோடியை 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு என்றால் 30,000 கோடி ஆண்டுக்கு. 30,000 கோடி அரசுக்கு எங்கிருந்து வரும்?
ஆகவே இது ரொம்ப ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட். ஓவரால் சொல்யூஷன் தேவைப்படுது. வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்லது வந்து மகாராஷ்டிராவுக்கு மட்டும் அல்லது பீகாருக்கு மட்டும் நம்ம பேச முடியாது. ஓவராலாக கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தீர்வை மத்திய அரசோ உச்சநீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ செய்ய வேண்டும். மோடி அரசு வேடிக்கை பார்க்குது, ரேவடி கல்ச்சர்னு சொல்லிட்டு அவங்களே அள்ளி விடும்போது, இது பாருங்கள், இன்றைக்கி ஸ்டாலின் அரசு செய்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை, இந்த ஸ்கீமை, இந்த 5000 ரூபாய் பேங்க் கணக்கில் போட்டதை விமர்சனம் செய்யக்கூடிய தார்மீக தகுதி பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ கிடையாது. ஏன்னா இதை தான் அவங்க பீகாரில் பண்ணாங்க. நாம் கேட்பது ஒரு பிரஜையாக என்ன கேட்குறோன்னா, உங்ககிட்ட ஏது பணம் எங்கேருந்து எடுத்து போராடக்கூடிய, திரும்ப திரும்ப சொல்கிறோம், போராடக்கூடிய ஒவ்வொரு தரப்பினரையும் பார்த்து அரசு சொல்கிறது கையில் பணம் இல்லை. இப்போ இங்கேருந்து 30,000 கோடி கொடுக்குது, எங்கேருந்து பணம் வந்தது? இல்லை இப்படி வரும், எதை டைவெர்ட் பண்ண போகிறீங்க, எதை டைவெர்ட் பண்ண போகிறீங்க? அதை இப்போ எல்லார் தலையிலும் ஏறப்போகுது. ஏங்க எத்தனை தடவை வீட்டு வரி ஏறி இருக்குது, எத்தனை தடவை மின் கட்டணம் ஏறி இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு. இந்த 1000 ரூபாவில் என்ன பிரயோஜனம்? இது அவங்களே கேட்குறாங்க பப்ளிக் மீட்டிங்கில். கேட்குறவங்கள பார்த்து இப்படிலாம் கேட்டிங்கன்னா உனக்கு வரதை நிறுத்தணும்னு மிரட்டுறான் திமுககாரன். இப்போ இன்றைக்கி டபுள் ஆகியிருக்கீங்க. பலனாளிகள் எண்ணிக்கை 1/3 ஏறி இருக்குது, அமௌண்ட்டு டபுளாக இருக்குது. ரிமெம்பர் 1.5 lakh crores, 1.5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில். ஐ திங்க் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் வாய் திறந்து பேச வேண்டும். ஒன்று, போராடக்கூடியவர்கள் எல்லோருக்கும் பணம் இல்லைன்னு கையை விரிக்கிறார் அவர். 90 கோடி ரூபாய் வந்து ஓய்வூதிய பலன்களை சென்னை பல்கலைக்கழகத்தில் 2015 25 வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு, 10 ஆண்டுகள் ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் 90 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணுங்கன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டால், அதில் 20 கோடி ரிலீஸ் பண்ணிவிட்டு மற்றதை ரிலீஸ் பண்ணாமல் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ண துரியக்கூடிய நிதித்துறை செயலர் இன்றைக்கு ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய்க்கு செலவு பிடிக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு எப்படி ஒப்புதல் கொடுக்கிறார்? அப்போ நீதிமன்றத்தில் அவர் சொன்னது பொய்யான தகவலா அல்லது மக்கள் மன்றத்தில் சொல்வது பொய்யா? இது ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஏராளமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஃபினான்ஷியலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத தாண்டி இந்த பக்கம் பொலிட்டிக்கலி எடுத்தோம்னா நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு ஆளுங்கட்சி நாங்கள் கண்டினியூ பண்ணுற ஸ்கீமில் கொடுப்போங்கிறது ஒரு கூடுதல் எட்ஜாக இவங்களுக்கு மாற இப்போ வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இதை விட பெரிய ட்ரம்ப் கார்டை ஒருவேளை பிரதமர் லெவலில் வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை அது அப்படி தான் போகுமா? காம்படிட்டிவ் பிரதமர் லெவலில் இனிமேல் அறிவிச்சாலும் எடுப்படாது. காம்படிட்டிவ் ஃப்ரீ அறிவிக்கவும் மாட்டாங்க. தமிழ்நாடு அவங்க ரேடார்லேயே இல்லை. பிஜேபிக்கு தமிழ்நாடு ரேடாரில் இல்லை. வரக்கூடிய 5 மாநில தேர்தல்களில் தமிழ்நாடு, கேரளம், வெஸ்ட் பெங்கால், அசாம், பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு பிஜேபியோட ரேடாரில் இல்லவே இல்லை. தோத்துட்டு போட்டோம். அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கேரளாலையும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. அஸ்ஸாமில் இருக்குது, பெங்காலில் இருக்குது. பாண்டிச்சேரி அஃப்கோர்ஸ் ஸ்மால் ஸ்டேட், தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒன்றும் கவலை கிடையாது. மொத்த ஓட்டர்ஸே 30 லட்சம் பேர் தான். ஆகவே அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தகைய ஃப்ரீ பைஸ் இது வந்து அளவு கடந்து போகிறது, அதெல்லாம் கவலை கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. நீ பீகாரில் ஜெயிக்க பண்ணால் அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க பண்ணுறாங்க. 2 பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதை பற்றி குறை சொல்கிறதுக்கு, விமர்சனம் பண்ணுறதுக்கு, குற்றம் சுமத்துவதற்கான, கண்டிப்பதற்கான தார்மீக தகுதியோ உரிமையோ அருகதையோ என்டிஏவுக்கு கிடையாது, பிஜேபியோ ஏடிஎம்கேவோ. ஏன்னா இதே மாதிரி டபுளாக நீ பண்ண பஞ்சாபில், இதில் பீகாரில். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் சொன்னதை நான் வந்து தொடங்கிக்கிறேன், பிஎம் கேட்டு வாங்கி ஃப்ளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போச்சு. உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு அட்டுழியம். ப்ரூட்டல் ஸ்டேட் பிரைப், அப்பட்டமான அரசு கையூட்டு. இவங்க ஃபாலோ அவன் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, 5,000 ரூபாய். நீங்கள் சொன்ன மாதிரி 45 நாளில் 30,000 ரூபாய் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மேட்ச் அவுட் பண்ணியாச்சு. உங்கள் கஜானா திவால்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. இந்த 9,000 ஆன் அக்கௌண்ட்டு உங்கள் கஜானா திவால். பணம் இல்லை, மனம் இருக்குது, பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு எங்கே இந்த பணம் வருது? கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ண நிதித்துறை செயலாளர் 70 கோடி ஆஃப்டர் ஆல், மொத்தமே 90 கோடியை ரிலீஸ் பண்ண முடியல. கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ண தயாராகிறார் உள்துறை நிதித்துறை செயலர். இங்கே அப்படியே வாரி வழங்குறாரு. அதுக்கு இதுக்கான தார்மீக பொறுப்பை இந்த அதிகாரிகளும் ஏற்க வேண்டும். அரசியல்வாதிகள் வந்து தேர்தல் காலத்தில் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்பட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருக்க போகிறது இந்த அதிகாரிகள். எனக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து தே மஸ்ட் பி மேட் ரெஸ்பான்சிபிள். இவர்கள் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணட்டும். கஜானா சூறையாடப்படுகிறது என்றால் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, இந்த அதிகாரிகளும் அதற்கு காரணம். அதிகாரிகளுடைய ஒப்புதலோ ஒத்துழைப்போ ஒத்திசைவோ இல்லாமல் கஜானாக்கள் சூறையாடப்படாது. கண்ணு முன்ன இப்போ நம்ம பேசுகிறது அத்தனையுமே பொதுவெளியில் இருக்க விஷயம். எதுவுமே வந்து அவதூறோ அல்லது உண்மைக்கு மாறான தகவலோ கிடையாது. அத்தனையும் இந்த அரசே மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்த தகவல்கள். அப்படியே டபுள் பண்ணுறீங்க நீங்கள். கொஞ்சம் நஞ்சம், அதாவது கூச்சனாச்சு மேலே ஜஸ்ட் லைக் தட்னு 75,000 crores ஆட் ஆகுது ஃபார் த நெக்ஸ்ட் 5 years.
எப்படி சமாளிப்பீங்க? உங்ககிட்ட ஏது துட்டு? திமுக இந்த பக்கம் அதிமுக காம்படிட்டிவாக போகிறாங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இப்போ இதை எதிர்ப்பாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அவங்க இலவச வீடு, வீட்டுக்கு ஒரு வாகனம்ங்கிறத கொண்டு வரணுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நாங்கள் இதுக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய கேட்ச், ஏன்னா இப்போதைக்கு கூட்டணி அமையாத சூழலில் அடுத்து கேட்சியான ப்ராமிசஸ் தான் அவங்களுடைய வெப்பனாக இருக்குமா. தமிழ்நாடு முழுக்க அவர் போவாரானும் தெரியல. மக்கள் சந்திப்புக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட்டுக்கு போகல. எலெக்ஷனுக்கு 45 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் உங்கள் மக்களை சந்திக்க விடலைன்னா கோர்ட்டுக்கு போக மாட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் இருக்கான ஒரு கேள்வி வருது. ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஸ்கீமை பற்றிலாம் அவர் எதுவுமே பேச மாட்டார். இன்னொன்று, வாக்கு வங்கி அரசில் இருக்க எந்த கட்சியுமே இதை பேச மாட்டாங்க. ஏன் இடதுசாரிகள் பேச மாட்டேன்றாங்க? இது உங்கள் மொத்தமும் கஜானா. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயிச்சு வந்தோன்னே கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும், பல்நாடுகள் எண்ணிக்கை கண்டிப்பாக குறைக்கப்படும். வாட் ஹேப்பன்ட் இன் மகாராஷ்டிரா? அன்சஸ்டைனபிள் ஸ்கீம்ஸ். குறைஞ்சபட்ச பொருளாதார அறிவு இருக்கவனுக்கு இது தெரியும். அன்சஸ்டைனபிள் ஸ்கீம்ஸ். தீஸ் ஆர் ஆல் அப்சல்யூட்லி அன்சஸ்டைனபிள் ஸ்கீம்ஸ். 2000 ரூபாய் ஃபார் 1.31 crore விமனுக்கு இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அன்சஸ்டைனபிள். இதை தவிர மற்ற எலக்ட்ரல் ப்ராமிசஸ் உங்களுக்கு இருக்குது. தெர் மஸ்ட் பி a nationwide debate. இது எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்குறான்றதை பொறுத்த கேள்வி கிடையாது. இது இந்தியாவை இந்தியாவோட நிதி மேலாண்மையை சவக்குழிக்கு தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய வேலை. இது சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் கொடுப்பதை தாண்டி மற்றது எல்லாமே உங்களுக்கு நெருக்கடி தான். இப்போ அடுத்து LED கொடுக்க போகிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க போகிறாங்கலாம் பேசுகிறாங்க. வல்னரபிள் செக்ஷனாக புரிஞ்சுக்கலாம். முதியவர்கள். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இதை தூக்கி சாப்பிட்றதுக்கு எதாவது செய்வான்? அவன் எதுவுமே செய்ய மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, மோடி கவர்மெண்ட் எதுவும் செய்யாது. பெங்காலில் வேணா வாய்ப்பு இருக்குது. அவங்க அங்கே செய்யலாம், இங்கே செய்ய மாட்டாங்க. இங்கே டிஸ்அட்வான்டேஜஸ் சுச்சுவேஷன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு கொடுத்த அந்த 5000 ரூபாவை கொடுக்காட்டி கூட திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் 4 முனை போட்டியில். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது மோடி கவர்மெண்ட்டுக்கு க்ளீனாக தெரியும், இது நம்ம இங்கே போய் எதையும் அனௌன்ஸ் பண்ணுறதால நமக்கு ஒன்றும் ஓட்டு வரப்போகிறது கிடையாது. why should we waste our energy? அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஆனாலும் 4 கார்னர் ஃபைட்டாக இருந்தால் காங்கிரஸுடைய ஃப்ரிக்ஷன் மற்ற வகையில் ஒரு பின்னடைவு வந்துடும், அல்லது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கரண்ட் ஒர்க் ஆகிடக்கூடாது என்பதற்கான அதற்கான இதுதான். ஒரு விதத்தில் அன்புமணி ராமதாஸ் தோல்வி பயத்தில் தான் இந்த 5000 ரூபாய் போடப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இதில் காங்கிரஸ் வெளியில் போகுதுன்னு போது அதையும் ஆஃப்செட் பண்ணணும். இப்போ காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், திமுகவோட போகணுன்ற எலிமெண்ட்ஸ் அவங்க ஸ்ட்ரென்தன் ஆவாங்க. இந்த 5000 ரூபாய் ஒரு கேம் சேஞ்சர். நம்ம இப்போ விஜயோடலாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது, லெட்டஸ் ட்ராவல் வித் டிஎம்கே, கூட வேணால் 2-3 சீட்டு வாங்கிக்கலாம், அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இது இந்த அரசியல் கட்சிகள் மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்லன்ற நான். ஒரு கஜானா சூறையாடப்படுகிறது என்றால் அது அரசியல் கட்சிகள் மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. கண்டிப்பாக உச்சநீதிமன்றமோ தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையமோ தலையிட வேண்டும். நான் இதை யூனிவர்சலாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை. இதில் இன்னொன்று, பிஆருக்கு எப்படி தலையிடாமல் விட்டது தப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் தலையிடாமல் விடுறதும் தப்பு. இதில் இன்னொன்று, காங்கிரஸுடைய கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் இதே தான் செய்கிறான். காங்கிரஸ் இதை தான் செய்கிறான். தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் இதை தான் செய்கிறான். பிஜேபியோட மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், மகாராஷ்டிராவில் அவன் இதை தான் செய்கிறான். ஏறத்தாழ 13 ஸ்டேட்ஸில் இந்த அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவின் நிதி மேலாண்மை என்பது மிக மிக மோசமான ஒரு நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அபத்தத்தின் உச்சம். ஜெயிக்கணுங்க, அதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராகிட்டாங்க அரசியல் கட்சிகள். புது ட்ரெண்ட் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்க அட்வான்டேஜ் அப்போசிஷனுக்கு இல்லை. இன்க்ரீசிங்லி இந்தியாவில் தேர்தல்கள் என்பது குறிப்பாக அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒன் சைடு அஃபேராக போயிட்டுருக்கு. லெவல் பிளேயிங் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஒப்லிட்ரேட்டட். லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் அவன் வேடி பார்க்குறான், அவன் கண்டுக்க மாட்டான். பிஜேபிக்கு நேஷனல் பிஜேபி மோடி, அமித்ஷா மோடி தலையிட மாட்டாங்க. இதில் தமிழ்நாட்டில் இதை கண்டித்து ஏதாவது பேசினா இருக்கிற கொஞ்சம் ஓட்டு போயிடும். புதுசாக எந்த ஸ்கீமும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட கொடுத்துருந்தா பட்ஜெட்லேயே கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்றது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். அதனால் அவன் தலையிட மாட்டான். நம்ம பேசுகிறது ஓவரால் பிக்சர். இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் 3 தடவை மின் கட்டணம், 2 முறைக்கு மேலே வீட்டு வரி, எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. நீ கொடுக்குற 1000 ரூபாய் ஒன்றுமே கிடையாதுன்றது அங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியுது. பட் இட்ஸ் அ கேட்சி ஸ்லோகன். அங்கே தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ் வேறு கொலாப்ஸ் ஆகிட்டு. அதனால் இது இல்லாட்டியும் திமுக தாங்க அட்வான்டேஜ். இது கொடுத்ததால இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ், எஸ்பெஷலி பர்செப்ஷன் வைஸ் திமுகக்கான வாய்ப்புகள் மேலும் கூடியிருக்கிறது. அது அடிப்படையில் யோசிச்சோம்னா எல்லா பிரச்சனையை யார் எழுப்புறாங்களோ அவங்கள ஓட் பேங்காக பார்க்கக்கூடிய ப்ரப்போர்ஷனேட்டாக எடுத்துக்கிறதுனுடைய விளைவாக இது இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தாலும் அதான் ரியாலிட்டியாக இருக்குது. போராடுறவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருந்துட போகிறாங்க, அந்த லாஸை நான் வேறு ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கிறேங்கிற ஒரு நிலையிலே நோக்கி பொலிட்டிக்கல் கிளாஸ் நகர்கிறது அப்படிங்கிறது தான் அது ஒரு மோசமான விஷயம். பாப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு மிக்க நன்றி சார்.